திருச்சியில நாங்க ஒரு அம்மாவை சந்திச்சோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நிறைய நேயர்கள், உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த கர்ப்பப்பையை எடுத்தவங்க கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கள கண்டிப்பாக இந்த செய்தியை வந்து அவங்க பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் வலியுறுத்தணும். கர்ப்பப்பையை எடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு அம்மா சிரமப்பட்டாங்க. அந்த திருச்சியில் இருந்த அம்மா தன்னம்பிக்கையோட இன்னொரு ஒரு அதிசயமான ஒரு வேலையை செஞ்சாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க நம்ம இப்போ செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தொடர்ந்து நோய்களோட சகவாசத்துல மாத்திரை மருந்துன்னு சாப்பிட்டு சலிச்சு போய் மன அழுத்தம் உண்டாகி தூக்கமில்லாமல் அவதிப்பட்டவர் தான் சத்யபாமா. இப்ப இயற்கை உணவுகளையே தொடர்ந்து மருந்து போல சாப்பிட்டு குணமடைஞ்சிருக்காங்க. உணவே மருந்து என்பதை கண்டறிஞ்ச இவங்க இத மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு இயற்கை அங்காடி ஒன்றை திறந்து இயற்கை உணவுகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. என்னால் முடிஞ்சது இது மற்ற எல்லாருக்குமே போய் சேரணும். இயற்கையினால் இவ்வளோ மகத்துவம் இருக்கிறப்ப அதை ஏன் மற்றவங்களாம் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்க? இவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண வைக்கணும், நம்ம அவங்கள எஜுகேட் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இந்த கடையை ஆரம்பித்தேன். இதை வியாபார நோக்கத்தில் நான் ஆரம்பிக்கலை. நோய்களால் வாடுற மக்கள் மாற்று வழி தேட தொடங்கி இருக்காங்க. கொஞ்சம் விலை அதிகம்தான்னாலும் இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி தயாரித்த உணவுப் பொருட்களுக்கு மக்கள் கிட்ட மவுசு கூடியிருக்கு. விலை வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைப்பீங்க. இங்கே கொண்டாந்து விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த விலையை மிச்சப்படுத்தி நீங்கள் அந்த இயற்கை முறையில் விளைவிக்காத ஒரு செயற்கையில் விளைவிச்சு இந்த உரங்கள்லாம் போட்டு செயற்கை உரங்கள்லாம் போட்டு சாப்பிட்றதுனால உடம்பெல்லாம் ரொம்ப பாழாக போகுது. நம்ம அதனால் வந்து உடம்பு வீணாக பண்ணதுனால டாக்டர்கிட்ட கொண்டு போய் காசை கொடுத்துட்டு நம்ம காசை கொடுக்குறது கூட கொடுத்துக்கலாம். நம்ம உடம்பு வேதனை அனுபவிக்குது. அந்த வேதனையெல்லாம் அனுபவிக்கணும். எங்கே நம்ம போக வர ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறது முடியாது. எனக்கு இப்போ 60 வயசுக்கு மேலே ஆச்சு. பணத்தை மட்டும் சேமிச்சா காணாது, சுவர் இருந்தாதான சித்திரம் வரைய முடியும். ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இயற்கை உணவை விட்டா வேற வழி இல்லைங்கிற உணர்வு மக்கள் கிட்ட பரவலா பரவிட்டு இருக்கு. ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.